என்னதான் டிஎன் உடைய எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பக்கம் சூப்பரா போனாலும் டிஎன் உடைய 12th ரிசல்ட் ஒரு சைடு வெளில வந்திருக்கு. சோ அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 95% வந்து மார்க் ஒழுங்கா செக்யூர் பண்ணி பாஸ் ரேட் வந்திருக்கு. பட் நான் அவங்கள பத்தி பேச போறது கிடையாது. 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் ஒழுங்கா செக்யூர் பண்ணல, இந்த டைம் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படி சொல்லி யோசிச்சிருப்பீங்க. பட் அதை நீங்க அப்படி யோசிக்காம இப்ப நெக்ஸ்ட் ரீஅப்பியரன்ஸ் வரும்போது ரீஅப்பியர் போட்டு கான்பிடென்ட்டா இந்த டைம் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன மார்க்கை வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்காக வரும் இந்த டைம். ஸோ ஐ ப்ரே ஃபார் தட். அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. 98% ஆஃப் த ஸ்டூடெண்ட் அங்க பாஸ் மார்க் வந்து செக்யூர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இதை தாண்டி டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களை ட்ரெயின் பண்ணி தான் இன்னைக்கு 98% எடுக்க வச்சிருக்கீங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஒரு பிக்கெஸ்ட் சல்யூட். நீங்க இல்லாம ஈவன் இப்ப பேசுற நான் கூட கிடையாது. ஸோ டீச்சர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த மாதிரி பசங்களை எப்பயுமே ட்ரெயின் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஸ் மார்க் செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்றது இங்க பெருமை கிடையாது. ஆனா அந்த 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுமே நெக்ஸ்ட் என்ன ஸ்கோப் இருக்கு, நெக்ஸ்ட் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், இந்த வேலை நம்ம போனா கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்டையும் ஒன்ஸ் வந்து கலந்துரையாடுங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சீனியர் ஜூனியர் எல்லாருமே இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு டாக் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. பட் ஒன் திங், எல்லாரும் சொல்றதை எடுக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுங்க. பட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத மாதிரி எடுங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல் த 12th பாஸ்ட் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் காலேஜ் போறீங்க. உங்க எல்லார் கையிலுமே ஈவன் டிஎன் உங்க எல்லார் கையிலும் இருக்குன்னு சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் ஸ்கோப் இருக்கு. இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இட்ஸ் ஆன் யோர் வே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.